குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம டைனமிக்ஸ் கிளாஸில் கொலிஷன் ஆஃப் எலாஸ்டிக் பாடிஸ் இந்த செக்ஷனில் ஆப்ளிக் இம்பேக்ட் ஆஃப் டூ ஸ்மூத் ஸ்பியர்ஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். A smooth sphere of mass m1 impinge obliquely with a velocity u1 on another smooth sphere of mass m2 moving with a velocity u2. If the directions of impact motion before impact makes an angle alpha 1 and alpha 2 respectively with the line joining the center of the spheres, and if the coefficient of restitution is E, then find the velocity and the directions of motion after impact. So என்னது அப்படின்னா a smooth sphere of mass m1 impinge obliquely அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ impinge obliquelyனா என்ன? நம்ம முதல்ல ஒரு டெஃபனிஷன் பார்த்தோமா. ரெண்டு பாடிஸ் impinge obliquely அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோன்னா, if the direction of motion of either body or both is not along the common normal. ஸோ அந்த common normal மேலே direction of motion இருக்கக்கூடாது. அப்படின்னா அந்த பாடிஸை நம்ம impinge obliquely அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ a smooth sphere of mass m1. ஸோ இந்த ஸ்பியர் இருக்குது, இந்த ஸ்பியரோட மாஸ் m1 impinge obliquely with the velocity u1. இதனோட வெலாசிட்டி u1. இது இன்னொரு ஸ்பியர் மேலே மோதுது. இதனோட மாஸ் m2. இது மூவிங் வித் வெலாசிட்டி u2 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனோட டைரக்ஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் மேக்ஸ் பிஃபோர் இம்பேக்ட் ரெண்டும் மோதுறதுக்கு முன்னாடி இதனோட ஆங்கிள்ஸ் ஆல்ஃபா 1 அண்ட் ஆல்ஃபா 2 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்படி இருந்துக்குது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வெலாசிட்டியும் டைரக்ஷனும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். So let the velocity of the sphere after impact be v1 and v2. ஸோ எப்பவும் போல தான் velocity before impact u1 u2ன்னு எடுப்போம், velocity after impact v1 v2ன்னு எடுப்போம். அதை மாதிரி ஆங்கிள்ஸ் பிஃபோர் இம்பேக்ட் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 அப்படின்ட்டு எடுப்போம். ஆங்கிள்ஸ் ஆஃப்டர் இம்பேக்ட் தீட்டா 1 தீட்டா 2 அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். சின்ஸ் த ஸ்பியர்ஸ் ஆர் ஸ்மூத், ஸோ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடியது ஸ்மூத் ஸ்பியர் அப்படிங்கிறதுனால தேர் இஸ் நோ ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலர் டு த லைன் ஆஃப் சென்டர். ஸோ இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆக போகிறது கிடையாது. அண்ட் ஃபார் ஈச் ஸ்பியர் த வெலாசிட்டிஸ் இன் த டேஞ்சென்டியல் டைரக்ஷன்ஸ் ஆர் நாட் அஃபெக்டட் பை இம்பேக்ட். ஸோ வெலாசிட்டிஸ் எந்த விதத்தையும் அஃபெக்ட் ஆகாது இந்த மாதிரி மோதுறதுனால. ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த ஃபார்முலா எழுத முடியும். therefore v sin theta 1 is equal to v1 sin theta 1 is equal to u1 cos alpha 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இது ஏற்கனவே நம்ம முன்னாடியே இந்த ஃபார்முலாவை படிச்சிருக்கோம் ஒரு தியரி டிரைவ் பண்ணுறதுல. ஸோ v1 sin theta 1 is equal to u1 sin alpha 1. இது பிஃபோர் இம்பேக்ட்டுக்கு. அதை மாதிரி ஆஃப்டர் இம்பேக்ட்டுக்கு v2 sin theta 2 is equal to u2 sin theta alpha 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ பிஃபோர் இம்பேக்ட் ஆஃப்டர் இம்பேக்டை வச்சுட்டு இந்த ரிலேஷனை நம்ம எழுதுகிறோம். ஸோ இப்போ நியூட்டன்ஸ் லா எழுத போகிறோம். ஸோ நியூட்டன்ஸ் லா என்னது அப்படின்னா v2 மைனஸ் v1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ இன்ட்டு u2 மைனஸ் u1 அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கிறோமா ஏற்கனவே இந்த ஃபார்முலாவை. ஸோ இந்த ஃபார்முலாவில் இப்போது v2 அதனோட கரஸ்பாண்டிங் ஆங்கிளையும் சேர்த்து அப்ளை பண்ணுறோம். ஸோ v2 cos theta 2 மைனஸ் v1 cos theta 1 is equal to minus e into u2 cos alpha 2 minus u1 cos alpha 1. அதாவது நியூட்டன்ஸ் லா கன்சர்னிங் த வெலாசிட்டிஸ் அலாங் த காமன் நார்மல். ஸோ காமன் நார்மலை வச்சுட்டு நியூட்டன்ஸ் லாவை அப்ளை பண்ணோன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்னதுன்னா m2 v2 plus m1 v1 is equal to m2 u2 plus m1 u1 அப்படின்ட்டு படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். இதே மாதிரி வெலாசிட்டிஸ் கன்சர்ன் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ m2 இன்ட்டு v2ங்கிறது எப்படி எழுதிக்கலாம்னா v2 cos theta 2 ஆங்கிளை வச்சுக்கிட்டு. ஸோ m1 இன்ட்டு v1க்கு பதிலாக v1 cos theta 1 equal to
m2 cos theta 2 plus m1 cos theta m1 into u1 cos alpha 1. இந்த சைடு தீட்டா இருக்கிற மாதிரி அந்த சைடு ஆல்ஃபாவை வச்சு எழுத போகிறோம். ஸோ இதை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இதை தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதாவது தேர்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம m2வால் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ தேர்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம m2வால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா m2 v2 cos theta 2 minus m2 v1 cos theta 1 அப்படின்ட்டு கிடைக்கும். அதை மாதிரி ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு என்னது வரும் அப்படின்னா மைனஸ் இ இன்ட்டு m2 u2 cos alpha 2 minus m2 u1 cos alpha 1 அப்படின்ட்டு இருக்கும். ஃபோர்த் ஈக்குவேஷன் ஆக்சுவலாக என்னது இருக்குது அப்படின்னா m2 v2 cos theta 2 plus m1 v1 cos theta 1 அப்படின்ட்டு இருக்குது. இந்த சைடு வந்து m2 u2 cos alpha 2 plus m1 u1 cos alpha 1 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா m2 v2 cos theta 2வும் m2 v2 u2 cos theta 2 இது ரெண்டு ஈக்குவேஷனும் வந்து கேன்சல் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இது போக சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால v1 cos theta 1 இதை வந்து பொதுவாக எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் m1 இருக்கும், செகண்ட் ப்ராக்கெட்டில் ப்ளஸ் m2ன்னு இருந்துடும். ஏன்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்து 4 டேர்மும் அப்படியே தான் வந்து வரும். ஸோ இந்த 4 டேர்ம்லையும் எதுவுமே வந்து கேன்சல் ஆகாது, அது அப்படியே தான் வந்து வரும். ஓகேவா? ஆனால் அதுலேருந்து வந்து நம்மளால் காமனாக எடுக்க முடியும். எது அப்படின்னா cos alpha 1ஐயும் cos alpha 2ஐயும் வந்து காமனாக எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி காமனாக எடுத்தால் தான் நமக்கு எந்த டேர்ம் கிடைக்கும் அப்படின்னா u1 cos alpha 1 இந்த இருக்குதா, u1 cos alpha 1ங்கிறது இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாலும் உங்களுக்கு u1 cos alpha 1 அப்படிங்கிறது வருமா? அப்போது உங்களுக்கு ப்ராக்கெட்குள்ளே m1 மைனஸ் em2 அப்படிங்கிறது வந்து பேலன்ஸ் இருக்கும் u1 cos alpha 1 பொதுவாக எடுத்தால். அதுக்கப்புறம் இதை மாதிரி m2 u2 cos alpha 2 இதை வந்து பொதுவாக எடுக்கலாம். எந்த ரெண்டு டேர்மில் இருந்துன்னா m2 u2 cos alpha 2 இதுலேயும் இருக்குது, m2 u2 cos alpha 2 இதுலேயும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேருந்து பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 + e அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ரைட் சைடில் வந்து கிடைக்கக்கூடிய டேர்மு. தேர்ஃபோர் இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா v1 cos theta 1 மட்டும் தேவை அப்படின்னா இதை இந்த சைடு கொண்டுட்டு வந்து டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து v1 cos theta 1க்கு. சிமிலர்லி v2 cos theta 2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இதே தேர்ட் ஈக்குவேஷனை m1ஆல் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிவிட்டு அதை ஃபோர்த் ஈக்குவேஷனோட நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் தான், நீங்கள் போட்டு பார்த்தாலே வந்துடும். ஸோ சிமிலர்லி v2 cos theta 2ஓட ஆன்சர் வந்து இங்கே u1 cos alpha 1 வந்த மாதிரி இங்கே u2 cos alpha 2, m1 மைனஸ் em2 வந்த மாதிரி m2 மைனஸ் em1, m2 u2 cos alpha 2ன்னு இருக்க மாதிரி இங்கே m1 u1 cos alpha 1 1 + e அப்படியே இருக்கும் டிவைடட் பை m1 + m2. ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்க போகிறோம் அப்படின்னா இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இதை வந்து சிக்ஸ்த் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா v1² கிடைக்கும். அதை மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு tan theta 1ஓட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னதுன்னா v1 sin theta 1 is equal to u1 sin alpha 1 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் இப்போ சிம்பிளிஃபை பண்ணியிருந்தோம்ல v1 cos theta 1ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சோம்ல, இதுதான் வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு v1² ஆன்சர் கிடைக்கும். அதை மாதிரி ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து tan theta 2ஓட ஆன்சர் வந்து tan theta 1ஓட ஆன்சர் வந்து கிடைக்கும். சிமிலர்லி செகண்ட் ஈக்குவேஷன் என்னது இருக்குது அப்படின்னா v2 sin theta 2 is equal to u2 sin alpha 2 அப்படின்ட்டு இருக்குது. ஏற்கனவே v2 cos theta 2க்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன், இதுதான் சிக்ஸ்த் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனையும் சிக்ஸ்த் ஈக்குவேஷனையும் வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோன்னா நமக்கு v2² ஆன்சர் கிடைக்கும். அதை மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனையும் சிக்ஸ்த் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து tan theta 2ஓட ஆன்சர் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து கிடைக்கும்.
ஸோ இதுதான் வந்து வெலாசிட்டிஸ் ஆஃப்டர் இம்பேக்ட் அதனோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ இதை தான் நம்ம இதில் வந்து டெரைவ் பண்ணணும். வெலாசிட்டிஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் ஆஃப் மோஷன் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ வெலாசிட்டிஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் ஆஃப் மோஷன் என்ன அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இது வரைக்கும் தான் வந்து ஆன்சர். ஸோ இதுக்கப்புறம் இதை வச்சுட்டு கராலரிஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கராலரி என்னது அப்படின்னா, இஃப் டூ ஸ்மூத் ஸ்பியர்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக். ஸோ பெர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக் ஸ்பியர்னால் என்ன நமக்கு தெரியும்ல, E = 1ன்னு வரது தான் வந்து பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஸ்பியர். அப்போ M1 = M2 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ E = 1, M1 = M2. இதை வந்து நம்ம எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா, இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா E = 1, M1 E = 1, M1 = M2ன்னு போட்டோன்னா, அப்போ M1 - EM2ங்கிறது உங்களுக்கு ஆக்சுவலாக எப்படி மாறும்னா M1 - M2ன்னு மாறும். ஆனால் இது ரெண்டுமே ஈக்குவலுங்கிறதுனால இது வந்து 0 அப்படின்ட்டு கிடச்சிரும். அப்போ உங்களுக்கு என்னவாயிரும் அப்படின்னா, இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு டேர்மே வந்து கேன்சல் ஆயிரும். ஃபஸ்ட்டு டேர்மே உங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிரும். ரெண்டாவது டேர்மில் M2 U2 cos M1 U2 cos alpha 2 into 1 plus E-ல ஈக்கு பதிலாக 1 போடும்போது 2 அப்படின்ட்டு வரும். டிவைடட் பை M1 + M2னா ரெண்டுமே M1ன்னு ரீப்ளேஸ் பண்ணும்போது 2M1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து V1 cos θ1ஓட ஆன்சர். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது M1 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா U2 cos alpha 2 அப்படின்ட்டு கிடச்சிரும். சிமிலர்லி V2 cos θ2ஓட ஆன்சர் வந்து U1 cos alpha 1க்கு ஈக்குவலாக இருக்கும். எப்போ அப்படின்னா, நம்ம கன்சிடர் பண்ணுற ஸ்பியர் வந்து பெர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ரெண்டாவது கராலரி என்னது அப்படின்னா வந்து, யூஸ்வலி இன் மோஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஆப்ளிக் இம்பேக்ட் ஒன் ஆஃப் த ஸ்பியர் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ ஆப்ளிக் இம்பேக்டை பொறுத்த வரையில் எப்போவுமே வந்து ஒரு ஸ்பியர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும், இன்னொரு ஸ்பியர் தான் வந்து மூவிங்கில் இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து M2ங்கிறது ரெண்டாவது ஸ்பியர் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். சப்போஸ் ரெண்டாவது ஸ்பியர் ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா, ரெண்டாவது ஸ்பியரோட மாஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி மீனிங். ரெண்டாவது ஸ்பியர் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதனோட வெலாசிட்டி ஆக்சுவலாக என்னதுன்னா 0. ஸோ U2 வந்து 0 அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாமா? இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இதில் U2ங்கிறது 0வாக இருந்தால் V2 sin θ2 வந்து 0. ஸோ V2 sin θ2 0னா ஆட்டோமேட்டிக்காக θ2வும் வந்து 0. ஹென்ஸ் M2 மூவ்ஸ் அலாங் AB ஆஃப்டர் இம்பேக்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ரெண்டாவது கராலரி. ஸோ தேர்டு கராலரியில் என்ன செய்வோம் அப்படின்னா, இம்பல்ஸ் ப்ளோ ஆன் த ஸ்பியர். ஸோ இம்பல்ஸ் வந்து என்ன அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இம்பல்ஸுங்கிறது நத்திங் பட் சேஞ்ச் இன் மொமெண்டம். அதை தான் வந்து நம்ம இம்பல்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் நத்திங் பட் M1 into V1 cos θ1 minus U1 cos alpha 1. இதுதான் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகேவா? ஸோ இதனோட வேல்யூ தான் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம V1 cos θ1ஓட ஆன்சரும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். U1 cos alpha 1ஓட ஆன்சரும் வந்து V1 cos θ1ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அதை தான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் நம்ம டிரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, ஈக்குவேஷன் 5ல் V1 cos θ1ஓட ஆன்சர் வந்து இதுதான் அப்படின்ட்டு டிரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். மைனஸ் U1 cos alpha 1ங்கிறது வந்து அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம்? இதை இப்படி வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கிடுவோம்ல, உள்ளெல்லாம் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷனை வேணால் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஸோ எழுதி இந்த ஆன்சர் வருதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக வரணும். M1 M2 divided by M1 plus M2 into 1 plus E into U2 cos alpha 2 minus U1 cos alpha 1 அப்படிங்கிற இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வரணும். ஓகேவா? ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த லைனை வேணால் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எழுதி சிம்பிளிஃபை ஆகி ஆன்சர் வருதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பார்த்துக்கிட்டிங்களா? வீடியோவை பாஸ் பண்ணி இந்த ஸ்டெப்ஸு வந்து
டெரைவ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து இம்பல்ஸ் ப்ளோ. ஸோ அப்போ இந்த ஆப்ளிக் இம்பேக்டில் 3 கராலரி பார்த்தோம். ஃபஸ்ட்டு கராலரி வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது வந்து பெர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக் ஸ்பியராக இருந்தால் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது கராலரியில் வந்து ஒரு ஸ்பியர் வந்து ரெஸ்ட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம். தேர்டு கராலரியில் இம்பல்ஸ் ப்ளோ என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் என்னதுன்னா லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி டியூ டு ஆப்ளிக் இம்பேக்ட் ஆஃப் 2 ஸ்மூத் ஸ்பியர்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி டியூ டு டைரக்ட் இம்பேக்ட் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஆப்ளிக் இம்பேக்டும். ஓகேவா, ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே மாதிரி தான் ஆன்சர் வரும். அதை தான் நம்ம இங்கே வந்து டெரைவ் பண்ணணும். So 2 smooth spheres of mass m1 and m2 moving with the velocities u1 and u2 at angles alpha 1 and alpha 2 with the their line of centers come into collision. Collision na onnoda onnu மோத போகுது. So find an expression for loss of kinetic energy. So ரெண்டு ஸ்பியர்ஸ் இருக்குது. அதுக்கு மாஸ் வந்து m1 and m2, velocity வந்து u1 and u2, angle வந்து alpha 1 and alpha 2. இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று மோதுது. அப்படி மோதும் போது லாஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். So the velocities perpendicular to the line of centers are not altered by the impact. So பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய velocities வந்து எப்போவுமே இந்த இம்பேக்ட்னால வந்து எந்த விதத்துலேயும் மாற்றம் அடையாது. So the loss in kinetic energy in case of oblique impact is therefore same as the direct impact. So direct impactக்கும் oblique impactக்கும் loss in kinetic energy வந்து ஒரே மாதிரி தான் வந்து ஆன்சர் வரும். ஸோ ஏற்கனவே லாஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி டியூ டு டைரக்ட் இம்பேக்ட் வந்து இந்த ஆன்சர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து டெரைவ் பண்ணிட்டோம். வேணும்னா அந்த வீடியோ எடுத்து ஒரு தடவை அந்த லாஸ் இன் கைனட்டிக் எனர்ஜியை பாருங்கள். ஸோ இதே ஆன்சர் தான் இங்கேயும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். So let V1 and V2 be the velocities of spheres after impact in directions inclined at an angle theta 1 and theta 2. So theta 1ங்கிற ஆங்கிளில் வந்து V1ங்கிறது velocity, theta 2ங்கிற ஆங்கிளில் வந்து V2ங்கிறது வந்து velocities அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். ஸோ அப்போ நமக்கு மேலே சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலா தெரியும்ல, V1 sin theta 1 is equal to U1 sin alpha 1, V2 sin theta 2 is equal to U2 sin alpha 2 அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும். ஸோ இதே இதுக்கு நியூட்டன்ஸ் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நியூட்டன்ஸ் ஃபார்முலாங்கிறது வந்து V2 மைனஸ் V1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ இன்ட்டு U2 மைனஸ் U1 தெரியும்ல. ஸோ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணனா V2 காஸ் தீட்டா 2 மைனஸ் V1 காஸ் தீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ இன்ட்டு U2 காஸ் ஆல்ஃபா 2 மைனஸ் U1 காஸ் ஆல்ஃபா 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். So similarly, law of conservation of momentum படி m2v2 plus m1v1 is equal to m2u2 plus m1u1 அப்படின்ட்டு தெரியும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம இந்த வேல்யூ எழுதுவோம், இந்த ஃபார்முலாவை. இதில் m1 எல்லாம் ஒரு பக்கமும் m2 எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டுட்டு போயிட்டு இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா வந்து half m1u1 ஸ்கொயர் மைனஸ் half m1v1 ஸ்கொயர் ப்ளஸ் half m2u2 ஸ்கொயர் மைனஸ் half m2v2 ஸ்கொயர். இதுதான் வந்து சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜிக்கு வந்து ஃபார்முலா. ஸோ இதில் வந்து u1 u2 ஒரு சைடு வச்சுக்கிடுவோம், v1 v2 வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா half m1u1 ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா 1 இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1ன்னு தெரியுமா, அதனால நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இதை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். சிமிலர்லி half m2u2 ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா 2 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா 2 இதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா யூக்கு கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி ஆல்ஃபா, விக்கு கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி தீட்டா. ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை வந்து நம்மளால் எழுத முடியும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1 அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா உள்ளே வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1/2 m1u1 ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, அதுக்கப்புறம் half m1u1 ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது டேர்ம், மூணாவது டேர்ம், நாலாவது டேர்ம் எல்லாத்தையுமே வந்து இதை மாதிரி நம்ம உள்ளே கொண்டுட்டு போய் மல்டிபிள் பண்ணிக்கிடுவோம். அப்புறம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னதுன்னா v1 ஸ்கொயர் சைன் ஸ்கொயர்
theta 1 is equal to u1 square sin square alpha 1. இதே மாதிரி theta 2க்கும் alpha 2க்கும் வேல்யூஸ் உண்டு. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஆன்சர் half m1 u1 square cos square alpha 1 plus 1 by 2 m1 u1 square sin square alpha 1 minus 1 by 2 m1 v1 square cos square theta 1 minus 1 by 2 m1 v1 square sin square theta 1 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இதில் இந்த u1 ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா 1 u1 ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா 1 v1 ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா 1 சேமா. அப்போ நம்ம என்ன செஞ்சிடலான்னா u1 ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா 1 இதையும் v1 ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா 1 இதையும் கேன்சல் பண்ண முடியுமா? ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ இந்த டேர்மு கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு இந்த 2 டேர்ம் மட்டும்தான் வந்து பாக்கி இருக்கும். ஸோ இது வந்து ஆல்ஃபா 1க்கு. சிமிலர்லி ஆல்ஃபா 2க்கு நம்ம இதை மாதிரி போடும்போது ரெண்டாவது ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி அதுலேயும் வந்து 2 டேர்ம் தான் பாக்கி இருக்குது அப்படின்ட்டு கொண்டு வர முடியும். அப்போ 2 சேர்ந்தது 4 டேர்ம் கிடைக்குமா உங்களுக்கு? அதுதான் இந்த 4 டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ இது தவிர மிச்ச டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். அதுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் m1. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து தேர்ட் டேர்ம்லேருந்து ஒரு m1 ஹாஃப் m1 பொதுவாக எடுத்தால் u1 ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபா 1 மைனஸ் v1 ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1. இது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா 1. ஓகேவா? சிமிலர்லி இந்த 2 டேர்ம்லேருந்து ஹாஃப் m2 பொதுவாக எடுத்தால் u2 ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா 2 மைனஸ் v2 ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா 2 அப்படின்ட்டு எழுத முடியும். பட் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை வந்து நம்ம ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலான்னு தெரியும். அதுபடி இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம எழுதியிருப்போம். சிமிலர்லி ஹாஃப் m2 இன்ட்டு இதையும் வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து எழுதி வச்சுருப்போம். So this is equal to half m1 into u1 cos alpha 1 plus v1 cos theta 1 u1 cos alpha 1 minus v1 cos theta 1 into minus 1 by 2 into u2 cos alpha 2 plus v2 cos theta 2 m1 into u1 cos alpha 1 minus v1 cos theta 1. அதாவது u2 cos alpha 2 minus v2 cos theta 2ன்னு இருக்குல்ல, இதுக்கு பதிலாக இந்த வேல்யூவை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம 4வது ஈக்குவேஷனில் வந்து டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ 4வது ஈக்குவேஷனுங்கிறது இதுவா? இதில் பாருங்கள், இந்த டேர்முக்கு பதிலாக இந்த டேர்மை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்ல, அதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தோம் அப்படின்னா, அப்போ ஹாஃப் m1 இன்ட்டு u1 cos alpha 1 minus v1 cos theta 1 u1 cos alpha 1 plus v1 cos theta 1 minus u2 cos alpha 2 minus v2 cos theta 2 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து அதாவது என்னது பொதுவாக எடுத்துருக்குறோன்னா half m1 இன்ட்டு u1 cos ஆல்ஃபா 1 மைனஸ் v1 cos theta 1 இந்த மூணுத்தையும் வந்து நம்ம பொதுவாக எடுத்துருக்குறோம். ஸோ மூணுத்தையும் பொதுவாக எடுத்தோன்னா ப்ராக்கெட்டில் என்னது பாக்கி இருக்குன்னா u1 cos theta 1 ப்ளஸ் v1 cos theta 1ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் பொதுவாக இருக்கும். ரெண்டாவது ப்ராக்கெட்டில் 1/2 m1 இன்ட்டு இந்த டேர்மை எடுத்துட்டதுனால முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸை உள்ளே கொண்டுட்டு போனால் மைனஸ் u2 cos alpha 2 அப்புறம் மைனஸ் v2 cos theta 2 அப்படிங்கிறத வந்து பொதுவாக எடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் அகைன் தேர்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோன்னா v2 மைனஸ் v1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ இன்ட்டு u2 மைனஸ் u1ங்கிற டைப்பில் எழுதியிருப்போம்ல, அதை வச்சு u2 cos alpha 2 ப்ளஸ் v2 cos theta 2 வந்து இ இன்ட்டு u2 cos alpha 2 மைனஸ் u1 cos alpha 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதில் இந்த டெரிவேஷன்ஸ் இன்னும் முடியலை. இந்த டெரிவேஷன்ஸை ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள். ஸோ இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.